வேண்டும். யாரும் வர மாட்டாங்க. கட்டி அணைக்கிற தாய் மறுமொழிக்க மாட்டாங்க, தந்தை மறுமொழிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பத்தாது. கூட பிறந்த பிள்ளைகள், பாசத்தோடு வளர்ந்த பிள்ளைகள், பிள்ளைகளுக்காக தான் எல்லாம் செய்யுங்க. எதுக்காக செய்ய முடியாது? ஹராமா சம்பாதிச்சு ஹராமான காரியங்கள் ஏன் செய்ய? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சிந்தித்து உணர வேண்டும். சிந்தித்து உணர்ந்து நம்முடைய நல்லவர்களை, நம் நற்காரியங்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அற்புதமாக அந்த வசனத்தை சொல்லி காமிக்கிறான். அமல்கள் செய்யக்கூடிய விஷயத்திலே, அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் இந்த வாழ்வையும் இந்த மரணத்தையும் ஏன் கொடுத்தான் தெரியுமா? அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களில் அமல்கள், நல்ல அமல்கள், அமல்கள் இல்ல, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர் யார்? அமல் செய்யறப்பா அதை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தஆலா இது செஞ்ச ஒரு நன்மை தர சொல்லுறானே. அது இந்த துல்ஹஜ் மாதத்துல நான் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா அள்ளி தரறானே. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, புகாரி ஹதீஸ்ல வந்துச்சு, படிச்சிட்டோமே, ஜும்மால கேட்டிட்டோமே, நம்ம சும்மா இருக்கலாமா? அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. இந்த வாழ்வையும் இந்த மரணத்தையும் ரப்பு உனக்கு கொடுத்தது ஏன் தெரியுமா? திருமறை குர்ஆன் தெரிவிக்குது. ஏன் தெரியுமா? பதில் திருமறை குர்ஆன் சொல்லுது, அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்கள் நல்ல அமல்கள் செய்து நீங்க ரிட்டர்ன் வரைக்கு பாருப்பா, அப்படியே அழைச்சுக்குவாங்க. கோயில்ல இருந்து, துபாயில இருந்து, சவுதில இருந்து எல்லாம் ஒரு சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தாங்கன்னு சொன்னா அப்படியே பார்த்தோம்னா கட்டி பிடிச்சிக்குவாங்க. ஒரு செகண்ட், 2 செகண்ட் கட்டி பிடிச்சிட்டே இருப்பாங்களா? அல்லாஹ் தஆலா அப்படியே அமல்ச்சிக்கிறான். வா, எதற்கு பயந்து நல்ல அமல் செஞ்சு துனியால இது ஒரு சஃபர். எப்படி வெளிநாட்டுக்கு போய் திரும்புறோமோ அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை ஒரு சஃபர், ஒரு டூரிசம், ஒரு ஜியாரா. இந்த ஜியாரத்னா ஜியாரத் என்ன தெரியுமா? கபர்ல போயிட்டு முட்டிக்கிறதுக்காக ஜியாரத் இல்ல. ஜியாரத்னா ஒரு விசிட்டிங். அரபியில் சொல்லக்கூடிய சொல் ஜியாரத்னா விசிட்டிங். அவர் வீட்டுக்கு ஜியாரத் போறாருப்பா, அவர் உயிரோட வீட்டுல ஜியாரத் போறாரு, கோயிலுக்கு ஜியாரத் போறாருப்பா, ஜியாரா விசாரத் இல்ல, ஜியாரத் போறாருப்பா. கபர்ஸ்தான் போனா ஜியாரத் பண்ணுமா? ஏன்னு தெரியல, அப்படி பழக்கம் ஆயிடுச்சு. அரபியில ஒரு சொல் ஜியாரத்னா விசிட்டிங். அதுக்கு ஜியாரத் இல்ல, அது ஆக்கிட்டா, அது அமல் ஆக்கிட்டான். ஆனா அது அமலா? நம்ம நாசமாக்கிடும். ஆனால் கபர்ஸ்தானுக்கு செல்ல வேண்டும், மௌத்தானவர்களுக்கு போய் துவா செய்ய வேண்டும். மௌத்தா இருக்காங்கல்ல, மௌத்தானவர்களுக்கு, அந்த மௌத்தான மக்களுக்காக நாம் செய்து துவா கேட்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அவங்க நமக்கு துவா கேட்க முடியாது. அவங்களே ஏங்கிட்டு இருப்பாங்க, என் புள்ள வருவானா, எனக்கு துவா கேட்பானா, நான் தூக்கி வளர்த்த பாட்டியா வருவாங்க, அங்க வருவாங்க, வரணுமே, எனக்காக துவா செய்யணுமே. கபராளிகள் துவாவுக்காக ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். நாம் சென்று அவங்களுக்காக நாம் நின்று, என் தந்தை மறந்து விட்டாரா, கபருக்கு போகணும், அல்லாஹ்விடத்தை இறங்கி துவா கேட்கணும். தாய் மறந்து விட்டாங்களா, குடும்பத்தில் இருந்தவங்க யாரும் மறந்து விட்டாங்களா, சகோதரர் சகோதரி மனைவி யாரும் மறந்து விட்டாங்க, பிள்ளைகள் மறந்து விட்டாங்களா, கபருக்கு அந்த கபர்ஸ்தானுக்கு போகணும். அங்கிருந்து நம்ம போய் துவா கேட்கணும், இறைவா என்னை பாசத்தோடு நேசத்தோடு பெற்று வளர்த்த என் தந்தை மறந்து விட்டார், அவங்க செய்த அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ். அவங்க செய்த பாவங்கள் அறிந்து அறியாமல் பாவங்கள் செய்தால் மன்னித்து இந்த கபர் அஸாபில் இருந்து அவரை காப்பாற்றுவாயாக அல்லாஹ் என்று பெற்ற பிள்ளைகள் தந்தைக்காக, பெற்றோருக்காக போய் அந்த கபர்ல துவா கேட்கிறாங்களா? கேட்கிறாங்களா? அப்படி போயிட்டு தன் குடும்பத்தில் ஒருவர் மரணத்தை இருந்தால் அந்த கபர்ஸ்தானுக்கு சென்று இப்படியா துவா கேட்கிறாங்க? யாராவது ஒன்று தூக்கு வருது, நீ எனக்கு துவா கேளு, நான் ஆமீன் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியா நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கத்து விட்டாங்க? வாய் இல்லையா, ஊமைங்களா? அல்லாஹ்வுக்கு கேட்பானா? நீ ஜெர்மன்ல கேளு, நீ அரபில கேளு, தமிழ்ல கேளு, தெலுங்குல கேளு, மலையாளத்துல கேளு, இப்படி அல்லாஹ் சொல்லுவா, ஹிந்தில கேளு சொல்லி நீ ஊமையுடைய பாஷையை கூட ரப்பல் ஆலமீன், உன் உள்ளத்தை அறியக்கூடிய ரப்பல் ஆலமீன். அடுத்து அந்த அல்லாஹ் துவா கேட்கணும். இன்னைக்கு துவா கேட்கறது முஸ்லிம்களே இருக்கிறது இல்ல. துவா ரொம்ப குறைஞ்சிருச்சு. துவா கேட்டாருன்னா ஒரு பாசி மாதிரி இப்படி ஒருத்தர் கை பிடிச்சிருப்பாரு, இப்படி ஒருத்தர் கை பிடிச்சிருப்பாரு, இப்படி ஒருத்தர் நின்று ஆமீன்வாரு, அந்த ஒருத்தர் சுத்திட்டு ஆமீன்வாரு. துவா அல்லாஹ் இடத்துல துவா கேட்குறீங்க. அல்லாஹ் இடத்துல துவா கேட்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்கும்போது இரு கரங்களையும் எடுத்து அக்கல் தெரியுமா, அக்கல் தெரியாது நின்று ரப்பே அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. இறைவனோட தேவையானதெல்லாம் கேட்பாங்க. என்னை படைத்த ரப்பல் ஆலமீனை அல்லாஹ் இடத்துல கேட்கும் பொழுது அவர் ரெண்டு கைகளை எடுத்து அழுது கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், நம்ம மனுஷன் கேட்கிற மாதிரி. அல்லாஹ்ட்ட எதை வேணாலும் கேளு, அது மனுஷன் கேட்கிற மாதிரி கேட்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. ஆனா உங்களுக்கு துவா செய்யக்கூடிய தகுதி உள்ளவர்கள் வீட்டில் வைத்துக் கொண்டு வெளியே போய் துவா கேட்பாங்க. நீங்க துவா செய்யுங்க, ஸலாம் அலைக்கும் துவா செய்யுங்க. உங்களுக்கு துவா செய்யக்கூடிய யார்? உன்னை பெற்றவர்கள் முதலில் உனக்கு துவா செய்ய வேண்டும்.
பெற்றோர்களுக்கு துவா செய்ய வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு நாம் துவா கேட்கணும். அவங்களுக்கு தவறான காரியம் செய்து ஹராமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அது விஷயம் வேற, நம்ம அதில் அனுமதிக்க கூடாது. அல்லாஹ்விடத்தில் நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்யக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, சகோதரி இருப்பாங்க, பெற்ற பிள்ளைகள் அப்படிங்கிறது நம்மை ஒரு மோமினுக்கு நாம் துவா செய்து கொள்ள சொல்ல வேண்டும். ஆனால் நம்மிடத்தில் அந்த அமலில் இருக்கணும். நான் என்கிட்ட அமலே இல்லாம நான் எல்லா காரியமும் தவறான காரியம் செய்வேன், ஆனா எனக்கு துவா கேளுங்க செய். என்ன நாடகமா இது? நம்ம நடிக்கிறோம் நாடகமா? அல்லாஹ் இந்த நாடகத்தை வெறுக்கின்றான், நாடகத்தை எச்சரிக்கை செய்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் எச்சரிக்கை செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து உணர்ந்து தன் வாழ்க்கையில்